இயேசுனுடைய இறுதி வாரத்தில் நடந்த ஒரு சில மிக முக்கிய சம்பவங்களை இறைவாரத்தை நம் முன் வைக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு சிறு ஃபீஸ்ட், ஒரு டின்னர், லாசரஸ் எழுப்பப்பட்டதற்காக அவருடைய குடும்பம் இயேசுவுக்கு நன்றிதலுக்காக ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் மரியாளுடைய செயல்பாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. ஆகினால் இந்த பெண் மரியாள், இவரை பற்றி ஒரு சில 4 சிறு கருத்துக்களை சொல்ல விழைகிறேன். முதலாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த மரியா யார் அப்படிங்கிறதுலே பெரிய கன்ஃபியூஷன் பல நூற்றாண்டுகளாக இருந்தது. இவர்தான் மரியா மக்தலேனாவும் இவரும் ஒன்றுதானா, அல்லது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இவர்தானா, அல்லது முன்பே வேறொரு இடத்தில் தைலத்தை பூசி இயேசுவுக்கு அன்பு காட்டியவர் இவர்தானா, பாவம் செய்த பெண் இவர்தானா, மதலிருந்தானா இவர் என்பதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லார்கள், இதெல்லாம் ஒன்றாக போடுவது சரியல்ல. ஒவ்வொருவரும் அவர்கள் வெவ்வேறு பெண்கள். இயேசுவினிடம் அவரால் அருளை பெற்ற, அவரிடமிருந்து குணம் பெற்ற அல்லது அவரால் காப்பாற்றப்பட்ட பெண்களில் வெவ்வேறு ஆட்கள் என்று தான் இன்று ஒத்துக்கொள்கிறார். சரி, அதை விடுவோம். முதல் பாயிண்ட், மரியா ஒரு நறுமணப் பொருள் ஒன்றை கொண்டு அந்த வீட்டில் உடைத்து இயேசுனுடைய காலையில் தடவுகிறார். அப்பொழுது நற்செய்தி என்ன சொல்கிறது? அந்த நறுமணம் வீடு முழுவதையும் நிரப்பியது என்று. இது ஒரு சிறு கருத்தை எனக்கு கொடுக்கிறது. ஒரு இல்லத்திலும் சரி, அல்லது ஒரு வீட்டில் யாராவது ஒருவராவது உண்மையான அன்புள்ளம் கொண்டவராக இருந்தால் அந்த அன்பின் நறுமணம் வீட்டையே நிரப்பும். வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே அது அந்த அன்பினுடைய அந்த மனத்தை பரப்பி அவர்களுக்கும் அது வாழ்வு கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். இரண்டாவது பாயிண்ட், மரியா கொண்டு வந்திருந்த இந்த நறுமண தைலம் மிகவும் விலை உயர்ந்தது. கணக்கு போட்டு சொல்கிறாங்க சில பேர், ஆராய்ச்சியாளர்கள், ஒரு ஆளுடைய ஒரு வருட கூலியை செலவு செஞ்சதான் இந்த அளவு இந்த நறுமண பொருளை வாங்க முடியும். இந்தியாவிலிருந்து வந்தது என்று கூட சிலர் சொல்லுவார்கள். இமாலய பகுதியிலிருந்து வந்த ஒரு அருமையான, அதாவது காமனாக இல்லை, தனிப்பட்ட ஒரு நறுமண பொருள். இவ்வளவு அதிகமான பொருள் கொண்டதை எப்படி மரியாள் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக எடுத்து உடச்சி அதெல்லாம் ஒரே காலில் ஊற்றி ஒரே சம்பவத்தில் அவர் வேஸ்ட் பண்ணா என்பது ஒரு கேள்வி. இது யூதாஸுக்கு இது ஒரு ஸ்கேண்டலாக தான் இருக்குது. ஆனால் மரியாவுடைய எண்ணம் என்ன? இயேசுவிற்கு நாம் எதையும் கொடுத்தால் அது தகுந்ததே. உயிரையும் கொடுக்க நான் தயார், எதையும் கொடுக்க நான் தயார். இது என்ன ஒரு பொருள், காசுதானே என்று சொல்லி இறைவனுக்கு எதையும் செய்யலாம் என்பதை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். மூன்றாவதாக, மரியாள் பெண்கள் பொதுவாக செய்யாத ஒன்றை செய்கிறார். தன்னுடைய தலைமுடியை அவிழ்த்து அதனால் இயேசுனுடைய பாதத்தை துடைக்கிறார். இது பொதுவாக நம்ம வீடுகளில் கூட யாராவது இறந்து போனால் அதற்காக தலை விரித்து முடியெல்லாம் அவிர்த்து விட்டு அழுவது நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த பெண்ணும் இது செய்வதை நாம் பொதுவாக பார்ப்பதில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இறைவனுக்கு முன்னால் நமக்கு இருக்கின்ற மரியாதையெல்லாம் என்னவென்றால், அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதுதான் உண்மையான மரியாதை. மற்றபடி நான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையற்ற ஒன்று. அதனால் இறைவனுக்காக மரியாள் தன்னுடைய மானம் அல்லது மற்றவர்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் கூட இல்லாமல் அவர் தன்னுடைய உள்ளம் எதை சொல்கிறதோ அதை அவர் செய்கிறார். நான்காவதாக, தலையில் தைலம் ஊற்றுவதை விட காலிலேயே ஊற்றுகிறார். இது ஒரு அருமையான ஒரு அடையாளம். இறைவனுடைய தலையை தொடுவதற்கெல்லாம் நம் அருகதை அற்றவர்கள். அவருடைய பாதத்தை தொடுவதே மிகப்பெரிய பேறு. அந்த பாதத்திற்கு எல்லாம் செய்தாலே அது நமக்கு இறைவன் அருள்கின்ற மிகப்பெரிய பேர். ஆகையினால நான் சரணம் என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி சரணம் என்றால் அது காலடிகள் என்ற அர்த்தம். சரணம் என்றால் காலடிகள் என்ற அர்த்தம். இயேசுவும் சரி, புனிதர்களிடம் சரி, நாம் செல்லும் பொழுது அவருடைய தலையை தொட்டு, முகத்தை தொட்டு, கையை தொட்டு வணங்குவதில்லை. பொதுவாக காலை தொட்டால் போதும் என்று காலை நாம் தொடுகிறோம்.
சில பேர் கோயிலுக்கு வரும்பொழுது குருக்களை காலை தொட்டு வணங்குவார்கள். நான் அப்பொழுது சொல்வது உண்டு, செய்யாதீர்கள், மனிதர்கள் யாருக்கும் இதை செய்யாதீர்கள். கடவுளுடைய காலை மட்டும் நீங்கள் தொட்டால் போதும், மனிதர்களுடைய கால்களை எப்பொழுதும் தொடாதீர்கள். மரியா தொட்டது இவர் கடவுளுடைய மகன் என்று உணர்ந்து செய்த ஒரு செயல். ஆகையினால் அந்த செயல் இன்றும் நம்மால் நினைவு கொள்ளப்படுகிறது. காட் பிளஸ் யூ.